இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த பாட்டுக்கெல்லாம் பொருள் சொன்னீங்க. இப்போ எல்லாரும் கேட்டு ரசித்து சிரிச்சாங்கல்ல, இது என்ன இப்போ நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிங்க? முந்தியே உள்ளது தானே. அதை நீங்கள் எடுத்து சொன்ன விதம் எல்லோரையும் ரசிக்க வைத்தது. அதை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான். படித்தவன் பாட்டை கெடுத்துருவான் சார். சொல்லட்டுமா? நான் சின்ன பிள்ளையாக்குற காலத்தில் அனுமார் மேலே எனக்கு ரொம்ப பக்தி உண்டுங்க. அனுமார்கிட்ட எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ராமாயணம்லாம் பிரவசனம் பண்ணுவார். பிரவசனம் அவர்கிட்ட கேட்டேன், அனுமார் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியா இருக்கிறதாக சொல்கிறாங்களே, அது ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னாருங்க. இல்லைப்பா, அது ஒன்றும் இல்லை. அனுமார் உட்காந்துருக்கார், இங்கே நிற்கிறார், இங்கே சுக்ரீவன் இருக்கான், இந்த பக்கத்தில் ராமர் இருக்கிறார், லட்சுமணன் இருக்கிறார். ராமர் சொன்னார், என் மனைவி சீதையை ராவணன் கொண்டு போயிட்டான், நீ இருந்து எனக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கேட்ட. சுக்ரீவன் சொன்னான், ஏன் முன்னாடி எங்கள் அண்ணன் விட்டு போட்டான், நீ தான் இருந்து அதை கண்டுபிடிக்கணும்னா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அனுமார் என்ன பண்ணாரு, அப்போ கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இது ஏன்டா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இது வேணாம் ஏன் விட்டுட்டு விட்டுட்டாருடான்னு எனக்கு சொன்னார். நான் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். எய்தாப்புல எங்கள் சீதாராம் ஐயா இருக்காங்க, மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட இதை ஒரு தடவை சொன்னேன்ல, விட்டாரு ஒரு அறைய, உனக்கு எவன்டா ராமாயணம் சொல்லி கொடுத்தான்னு. எங்கள் ஊரில் உள்ள ஒருத்தன் தான் சொன்னான். அவனை ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு பா, அவனை உதைக்கணும்னார். சரி, நான் கேட்குறேன், அவனும் படித்தவன் தானே சார்? படித்தவனால அந்த பெருமை கெடுது. அதே மாதிரி இது நிலைச்சு நிற்கிதுன்னா படித்தவங்க சரியாக செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இவ்வளவு பட்டிமன்றங்கள் நடக்குது இல்லைங்க, எவ்வளவு பட்டிமன்றம் நடக்குது. இவ்வளவு பட்டிமன்றங்களுக்கு ஆரம்பம் எங்க? காரைக்குடியில் சாவண்ணா காண ஆரம்பிச்சார். அதை படித்ததை பூரா எல்லாரும் சொன்னாங்க. ராமாயணம் முந்தியே இருக்கு சார், கம்பனுடைய பாடல்கள் எப்பொழுதும் இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சி வந்ததே, அது எப்படி? அதை எடுத்து சொன்ன முறை, அவங்க படித்த முறை எல்லாமே சேர்ந்துதான் அப்படி வந்தது. நீங்க 100 காரணம் சொல்லலாம் சார், ஒரே காரணம் தான் உண்டு. 100 காரணமா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், நீங்க தான் சொல்லிட்டீங்களே, எந்த முந்தி வேணாலும் பேசலாம், கடைசியில் வேணாலும் பேசலாம், நீ பேசுறது தான் பேச போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்திலங்க ஒன்றுமே கிடையாது, டீ கடை கூட கிடையாது. அந்த கோயிலில் போய் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கிறதுக்கு, அப்போ கல்வெட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில், அப்போ அந்த குறுக்கலையா வந்து மத்தியானம் 12 மணிக்கு உச்சி காலத்துக்கு மணி அடிப்பார். அப்போ போனோம்னா ஒரு பட்டை சோறு கொடுப்பாருங்க, அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுது அதில் ஓட்டிட்டு வந்துடுவோம், ஊருக்கு வந்துடுவோம். போய் 15 நாள் அங்கே வேலை, ஒரு 4-5 நாளாக மணியே அடிக்கலை சார். 4-5 நாளாக மணி இல்லை. நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறோம், அவர் போயிட்டாரு கொண்டாருன்னா பட்னி அன்னைக்கு பூராவும். அந்த குறுக்கலை வியாபாரம் ஒரு நாள் பார்த்த போது கேட்டேன், ஏன் இந்த மாரி பண்ணிட்டீங்க, மணி அடிக்க மாட்டேங்கிறீங்களே, என்ன காரணம்னு. அதுக்கு அவர் சொன்னாருங்க, மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குங்க. என்னங்க 4 காரணம்னு? முதல் காரணம், அந்த மணியை கட்டி தொங்க விடுற கொக்கி இருக்கு பாருங்க, அது உடஞ்சி வச்சு. அது உடஞ்சிட்டுனா கீழே வந்துருக்கும், அப்புறம் எப்படி அடிக்க முடியுமா? முடியாது. 2வது காரணம், அந்த இழுத்து அடிக்கிற கயிறு அருந்து வச்சு, அப்பவும் முடியாதுதான், ரைட்டு. 3வது காரணம், அது அடிக்கிற பையனுக்கு நேத்திலேருந்து கடுமையான ஜுரம். 4வது காரணம், முந்தா நாள் அந்த மணி திருட்டு போயிட்டுனார். எங்க இப்ப உங்களை கேட்கிறேன், எது காரணம்?
காணா போன மணியில கொக்கி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? காணா போன மணியில கயிறு இருக்க அடிக்கிறதுக்கு அறுந்து போனா என்ன, முழுசா இருந்தா என்ன? பயலுக்கு நேத்தி ஜுரம், 4 நாளா அடிக்கல மணி, ஏன்டா அடிக்கல? நேத்தி ஜுரம் அடிச்சத, அதெல்லாம் காரணம் இல்லை. மணி திருட்டு போனதுங்கிறதான் ஒரே காரணம். நிலைத்த புகழுக்கு ஒரு காரணம் உண்டு என்றால் அது படித்தவர்களே என்பதுதான் சரி. பாக்கி எல்லாம் துணை காரணங்கள். கயிறு அருந்து போச்சு. அவர் சொல்றாரு, முந்தா நாளே இருந்து அந்த அடிக்கிற பையனுக்கு ஜுரங்கிறாரு. நாங்க தான் சொல்றோம், மணி காணா போச்சியா, முடிஞ்சு போச்சுல செய்தி. நான் இந்த பாடலை எடுத்து வச்சா நாம என்னென்ன செய்யறோங்க? ஒரு பாட்டை எடுத்து வச்சா இன்னைக்கு எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் நீங்க சொல்றீங்க. 1 மணி நேரமா பாட்டுல நாங்க படிச்சோம்னா இருக்கு இல்ல? நீங்க என்ன பண்ணீங்க? படித்தால் அதுல உள்ள ஆழமான பொருளை உணர்ந்து சொல்லுகிறீர்கள். ஒருத்தன் கேட்டான், பாவேந்தர் பாரதிதாசன் கரந்தை பல்கலைக்கழக இதுல கல்லூரியில வந்து பேசுறார். அப்ப நாங்க அங்க இருக்கோம். அப்ப அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், இந்த பாருப்பா, தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை தோன்ற முழுகிடுவாள் அப்படின்னு இந்த பாட்டு இருக்கு. அது அவன் கேட்கிறான், தாமரை இப்படி இருக்கும், இவ குளிக்கும் போது முகம் இப்படித்தானே இருக்கும், அது எப்படி தாமரையா தெரியும்னு கேட்டான். தாமரை இப்படி இருக்கு, இவ இப்படிதானே குளிக்கிறவ இப்படிதானே இருப்பா, இது எப்படி தெரியும்னா? பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பண்ணாரு? அவர் ஒண்ணு சொல்லல. அப்ப பிரின்சிபாலா இருந்தவர் ராமநாதன். ராமநாதன் வந்து பாவேந்தருடைய பாடல்களுக்கு ஒரு புதிய பார்வையை உண்டாக்கியவர் அவர் தான். அவர் சொன்னாரு, தம்பி, பெண்கள் குளிக்கிற போது நீ நல்லா பார்க்கணும்னார். அவன் சொன்னா, நான் நிறைய பார்த்துருக்கேன் ஐயா, நான் சரியா கவனிக்கல. நீ சரியா கவனிக்கல. அப்படி தலையை குனிஞ்சு தலையை அலசுவாங்க குளத்துல, அப்ப அந்த முகம் தாமரை மாதிரி இருக்கும்டான்னு பாரதிதாசன் சொன்னாரு. நானே நினைக்கலடான்னார். அந்த இடத்துல படைத்தவரும் இருந்தார், படித்தவரும் இருந்தார். அவர் நினைக்காத பொருளை இவர் சொல்றார். படிக்கிறவங்க அப்படிதான். அதனாலதான் சொன்னான், படித்தவன் பாட்டை கெடுத்தான். எங்க வாத்தியார்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கிறான், சார் ஒரு இந்த கல்வெட்டில் இதில் ஓலைச்சுவடியில் ஒரு இருக்கு, எனக்கு புரியவே இல்லைன்னா. அவன் படிச்சுட்டு வந்து சொல்கிறான், என்னப்பான்னு கேட்டார். உபபிலி அபபன உதசப கனக குன்னு இருக்கு, அது என்னான்னு எனக்கு புரியல. உபபிலி அபபன உதசப கனக குன்னு இருக்கு, என்னான்னு புரியல. எங்கள் வாத்தியார் வாங்கி வச்சு சொன்னார், முட்டா பையில இது தெரியலையா, உப்பிலி அப்பன் உற்சவ கணக்குன்னு இருக்குன்னா. புள்ளி இல்லாம இருக்குடா, அந்த இதுல புள்ளி வச்சா கிழிஞ்சு போயிடுங்கிறதுனால புள்ளி வைக்காம இருக்கான், அதை புள்ளி வச்சு நம்ம படிச்சுக்கணும். அப்ப படிக்கிறவன் சரியா படிச்சான்னா பாட்டு ரொம்ப சிறப்பா வரும், செய்ய நம்மால முடியும். அதனால நீங்க ஒண்ணு வச்சுங்க, நாம படிக்கிறது சரியா படிச்சோம்னா, ஒழுங்கா செஞ்சோம்னா ஒரு இலக்கியத்தினுடைய பெருமையை உயர்த்த முடியும். நாம சொல்லுகிற முறையிலே இருக்கு. நம்முடைய மாணவர்கள்ட்ட நம்ம பேசுறோம் இல்லையா, கம்பராமாயணம்னா என்ன? சும்மா சில பேர் வந்து ஒன்னடக்க ஒன்று செய்வான். நாங்கள் அந்த காலத்தில் ஒரு கதை சொல்றது உண்டுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ராமாயணம் தெரியும். அதுக்காக அவர் என்ன பண்ணார், கிராமத்தில் இருக்கிற பயல்கிட்ட போய், டேய் ஏந்திரின்னார். 3ஆம் கிளாஸ் படிக்கிற அவன் ஏந்திரிச்சுட்டான். ஜனகனோட வில்ல உடைச்சது யாருடா? அவன் பயந்துட்டான். என்ன நம்மளை கூப்பிட்டு கேட்குறாரு? அவன் சொன்னான், நான் உடைக்கல சார்ன்ட்டான். அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. ஏன்னா இது கூட தெரியாமல், ராமாயணத்தில் இது கூட தெரியாமலா இருக்கலான்னு அப்படின்னு விட்டு வாத்தியாரை திரும்பி பார்த்தார். என்ன ஏன் உங்கள் பையன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு. வாத்தியார் சொன்னார், அவன் நல்ல பிள்ளை சார், அப்படிலாம் எதையும் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டருக்கு ஆஹா, பையன்தான் இப்படி இருக்கிறான், வாத்தியாரும் இப்படி இருக்கிறாரேன்னுட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலான்ட்டு போயிட்டார். ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்குது சார், போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாங்க. அவர் சொன்னார், அவருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக ஒரு இது. அவர் அது என்ன சார், இந்த பையன் உடச்சிக்கிட்ட இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார். எழுதி வைங்க சார், நான் என்கொயரி பண்ணி என்னென்னு அனுப்பிடுறேன்.
அவருக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. நீங்கள் அதுக்குள்ள மணி அடிக்க அதுக்கு ஹெட் மாஸ்டரே தேவலாம் உங்களுக்கு. ஒரு ராமாயணத்தை பேச விடாம தடுக்கிறீங்க. அவர் நேராக போய் என்ன பண்ணிட்டாரு, அவங்க மேல் அதிகாரி இருக்கிறார்ல மாவட்ட கல்வி டிஓ, அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் போனேன் சார், இந்த மாதிரிலாம் நடக்க பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குன்னார். டிஓ சொன்னார், உனக்கு அறிவு இருக்கு ஐயா, ஏதோ சின்ன பயலுவோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான். இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு? ஏதோ கை தவறி போட்டு புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போதியா, இதை ஒரு சேதின்னு வந்துட்டியே. இவர் வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் தான், ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு, இந்த அம்மாவோட முடிஞ்சிடும், அதுக்கு மேலே போவார். வீட்டுக்கு போய் வருத்தமாக உட்காந்து, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்களே என்னன்னா, மனைவி கேட்டாங்க, இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்குடி, ஒரு மோசமாக இருக்கு அப்படின்னு. இது கூட வாங்க தெரியலன்னா, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். என்னங்க நமக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கீர்சாமி செட்டியார் தானே உடைச்சாரு. அது யாருடைய பக்கீர்சாமி செட்டியார்னா, அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டவர் பக்கீர்சாமி செட்டியார். அந்த அம்மாவுக்கு ராமர் மறந்து போய் பக்கீர்சாமி செட்டியார் தான் அவர் அந்த தெருவில் உள்ளவர். ராமர் எப்பவோ இருந்தவர், யாரை நினைப்பு வச்சுக்கணும். ஆகவே நான் இவ்வளவு நேரம் சொன்னதுலேருந்து ஒன்று தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, படைத்தவனை காட்டிலும் படிப்பவனால் தான் அவன் தந்த பெருமைகள் ஒரு பக்கம் இருக்கும். படித்தவன் சரியாக இல்லை என்றால் அது புகழ பெற முடியாது. கம்பராமாயணம் நிலைத்த புகழோடு விளங்குகிறது என்றால் படித்தவர்கள் ஒரு வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பாட்டை எடுத்து வச்சு வாகிச கலாநிதி அவர்கள் எவ்வளவு பெரிய விளக்க உரையை ஆற்றுவார். அது அதெல்லாம் இருக்கா? படிச்சாரு, நம்மளை சிந்திக்க வச்சாரு, போனார். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் அப்படிதான். ஆகையினால படித்தவர்களால் தான் ஒரு இலக்கியம் நிலைத்த புகழை பெறுகிறது. அதுபோல கம்பராமாயணத்துக்கும் கம்பனுக்கும் நிலைத்த புகழ் வருவதற்கு காரணம் படித்தவர்களே. நீ முதல்ல உன் ஆளை கவனின்றான். உன் ஆளுன்னா அவனுக்கு அப்போ முன்னால் இருக்கிற ஆள். இந்த பேச்சு கேட்ட பிறகு சாப்பிடவே தொல்லாது. அதெல்லாம் சகஜம், அது ஒரு தமாஷை, அவ்வளோதான். பஃபே அதை விட அநியாயங்க. 1000 சொல்லுங்கள் சார், என்னை பொறுத்தளவுக்கு என் தனிப்பட்ட இது பந்தி தான். பஃபே எனக்கு ஒத்துக்காது, இன்னமும் தெரிலங்க, ஒத்துக்கலை. நம்ம படிச்சிருக்கோம், வெளிநாடெல்லாம் போகிறோம், வெளிநாடெல்லாம் போனால் அதான் சாப்பிட்றோம். இருந்தாலும் சார் அது பீங்காம் பிளேட்டு அதுவே 2 கிலோ இருக்குதுங்க. அவ்வளோ வெயிட்டு பிளேட்டை வச்சுன்னு நிற்கும்போது, அந்த க்யூவில் நிற்கும்போது வேற எங்கேயோ நிற்கிற ஃபீலிங் இருக்கும் தட்டோட. அது அந்த க்யூ நவராகுதுங்க, மெதுவாக நவரும். அப்படியே எட்டி பார்த்தா ஒருத்தன் என்ன பண்ணுறான், குலாப் ஜாமுனை 2 எடுத்து வைக்கிறான், பக்குனுக்குது. நம்ம பையன் என்னென்னா, நம்ம போகிற வரையும் குலாப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா, இல்லைன்னா ரீஃபில் பண்ண சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற வரையும் குலாப் ஜாமுன் தான் உனக்கு 5 ரூபா போடுறேன்னு. சார் அதுவும் இல்லாமல் நமக்கு எடுக்க வேறு தெரியல, ஏன் நமக்கு இன்னும் பழகலை, அது நம்மளை வலுக்கட்டாயமாக பழக்கப்படுத்துகிறாங்க, அதனால தான் அந்த வேணை நம்மளுக்கு எடுக்க தெரியல. சில பேருங்க பஃபேல போய்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திரும்புகிறான்ல, அவன் தட்டு பார்த்தாலே உள்ளகத்தெல்லாம் வெளில வருது, எல்லாத்தையும் போட்டுக்கிறான். அது வச்சுதே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோன்னு தெரியல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவான். பார்த்தா அந்த அந்த அவியல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஜீரா ஓடும். ஆனால் சில பேருங்க இதுலேயே டாக்டர் பட்டம் வாங்கினவன் இருக்கான், பிஹெச்டி. உண்மையில் தான் கடவுள் மாதிரிங்க, எல்லா இடத்துலையும் அவனே நிற்கிறான். நம்ம 2 சாப்பாடு ஸ்பூனில் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அது அவன் டாக்டரேட் வாங்கினது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் மாறி போச்சு. மாறியதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தால்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஐயா சொல்லும்போது பேசும்போது எங்கிட்ட தனியாக சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்கள் யாரும் பேச போகிறதில்ல, நீங்கள் பேசுங்கன்னாரு. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், எவ்வளோ நேரங்க பேசுகிறாங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார். சரி, அவங்களுக்கு இஷ்டம், என் கவலைன்னா உங்கள் கவலை. ஏன்னா உண்மையிலேங்க ஒரு பேச்சாளர் எப்படி பேசுகிறாலும் சரி, கேட்குறவங்க வந்து ஒரு பெருந்தன்மையாக கேட்குறாங்க, அதுக்காக அவங்கள பரிசோதிக்கக்கூடாது. சரியா? ஒருத்தர் பேசினே இருந்தார், இதே மாதிரி நல்லா ரசித்தாங்க, உடனே இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு, நல்லா தானே கேட்குறாங்கன்னு இன்னொரு 1/2 ஹவர் பேசினார். கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்க, இன்னும் 1/2 ஹவர் பேசினார். ஒருத்தர் வந்தார், நேராக பக்கத்தில் ஏறி நின்னார்.
நாங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னாரு. பேசுடா, பேசு மமனை, உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ பேசு. நீங்கள் நீ பேசிட்டு நான் உட்கார்ந்த சேரில் போய் நீ உட்காரு, நான் ஒரு 2 ஹவர் பேசுகிறேன். ஏன் நான் உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி, பேசினே இருக்க. சில வாட்டி பேச்சாளர் பயமுத்துற ரசிகர்களாக இருக்காங்க, நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி. சார் திருவாசகம் ஒரு கோயிலில் 7 நாள் சொல்ல போனேன், ஒரு சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். 7 நாள் மயிலாப்பூரில் சின்ன கோயில், ஈஸ்வரன் கோயில். முதல் நாள் 30 பேர் வந்தாங்க, அடுத்த நாள் 50 பேர் வந்தாங்க. எனக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த 30 பேரும் தொலைஞ்சிருவாங்கன்னு நினச்சேன். கூட ஒரு 20 பேரை கூட்டின்னு வந்தாங்க. நல்லா தான் பேசுகிறோம் போல இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய பிரச்சனை என்னென்னா, ஒரு கிழவி சார் முதல் நாள் வந்து முதல் வரிசையில் உட்காந்தாங்க சார். அந்த பாட்டி 80+. நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது வந்து உட்காந்துது, கவனித்தேன். நான் பேசுகிறேன், ஒரு 15 நிமிஷம் கேட்டால் கண்ணீர் விடுது, அப்படியே அழுகுது. எங்கள் பேச்சாளர்களுக்கு என்னென்னா, இந்த முதல் வரிசையில் இருந்துட்டு யாராவது திடீர்னு ஏதாவது இது பார்த்தா, திடீர்னு அவங்க தனியாக ஃபோன் பேசியிருந்தா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இந்த அம்மா அழுகுது. நானும் அந்த பாட்டி மாவையே பார்த்து பேசுகிறேன். கரெக்டாக முடிக்க வர எழுந்து போயிடுச்சு. 2வது நாளும் அப்படியே தான். ஆரம்பிக்கிறேன், 5 நிமிஷத்தில் வந்து உட்காந்துது, 10 நிமிஷத்தில் அழுவோம், முடிஞ்சால் போயிடும். நான் இறங்கத்துக்குள்ளே ஓடி போயிடும். 6வது நாள் விடலை. அமைப்பாளர்கிட்டே சொன்னேன், அந்த பாட்டி மாவை நான் பார்த்துட்டு தான் ஸ்டேஜுக்கு ஏறுவேன். வந்தது புஷ்ட பாட்டி, நீங்கள் டெய்லி வரீங்க, மகிழ்ச்சி. முதல் வரிசையில் உட்காருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பேசும்பொழுது 10 நீங்கள் அழுவுறீங்களே ஏன்னு எனக்கு புரியல. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு முருகார்னு எனக்கு தெரியும். நான் அவ்வளோ நல்லாவா சொல்கிறேன்? ஏன்னா எனக்கு அது சந்தேகம், நம்ம திருவாசகம் சொல்லி ஒருத்தர் அழுகுறாங்களேன்னு. ஏன்னா நமக்கே அழுக வரல, இப்படி அழுகுறாங்களேன்னு. அது சொல்லிச்சு, இல்லை பேசுப்பா அப்படின்ச்சு. இல்லை நீங்கள் ஏன் அழுகுறீங்கன்னு. போன வாரம் என் ஆடு செத்து போச்சுன்னுச்சு. ஆடு செத்துதுக்கு எங்கள் மீட்டிங் வந்து ஏன் பாட்டி அழுகுறேன்னு. இல்லை தம்பி, போன வாரம் என் ஆடு செத்து போச்சு, மீட்டிங் வந்தேன், நீ திருவாசக பாட்டு சொல்லும்போது உன் தாடை ஆடுதில்ல, அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் ஆடு ஞாபகம் வந்தது. அதாவது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. நான் வந்து திருவாசகத்தை உருக்கமாக பேசணும்னு நினச்சேன். என் வாயிலேருந்து பாட்டை பார்க்கணும்னு நினச்சா என் தாடை அதுக்கு ஆடு ஞாபகம் வந்துருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாம் மாறி போகிறது. வாழ பழக வேண்டும் என்று சொல்கிற அர்த்தம் என்னவென்றால், வாழ்கிற வாழ்க்கை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அர்த்தம். சிலதெல்லாம் மாறி தான் போச்சு. குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். எது சொல்லிக் கொடுத்தவன், எதுவானாலும் சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். கல்வின்னு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை நெளிவு சுழுவை சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். என் தந்தை எனக்கு ஆசான். என்ன எனக்கு ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பா யார்கிட்டையும் பேச மாட்டார். எங்கள் அம்மா பேசினாலும் எதுவும் பேச மாட்டார். சார் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதாவது தட்சிணாமூர்த்தியுடைய இதுதான், வாய் திறந்து எதுவும் சொல்ல வேணாம், சொல்லாமல் இருந்தாலே போதும், அதுவே ஒரு போதனை. நிறைய பேர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பு நடத்துகிறதா, முன்னாள் தலைவர்கள் சொல்லுவாங்க, இது பண்ண, இது பண்ண, நான் எந்த காலத்தில் அப்படி இருந்தது, நீ இங்கே மாற்றி பண்ண, ஐயா சொல்லுவார். அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவர் பண்ணுறாரு. இவர் அடுத்தவங்க வரவங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பார். ஏன் ஆசான். சார் பள்ளிக்கூடத்தில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது போயிடுச்சு. ஆஃபீஸில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது போயிடுச்சு. சார் ஈவன் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸில் சார், நான் ஒரு சாதாரண கிளர்க்காக சேர்றேன், எனக்கு செக்ஷன் ஆஃபீஸரு அவர் தான் எனக்கு குரு. அவர்கிட்ட வேலை கற்றுப்பேன். செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி 40 பேர் வீட்டுக்கு போவான் கூடவே. மாலை மரியாதை பழங்க கொடுத்துட்டு ஐயா வணக்கம்னு சொல்லிவிட்டு வாரம் ஒரு வாட்டி அந்த செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவர் வீட்டுக்கு போவான். போயிட்டு சார் நீ இருந்த மாதிரியே இல்லை சார் ஆஃபீஸு, ஏதோ சொல்லுவான். அந்த ஃபைலில் நீ தட்டி விடுவே சார், நீ இப்போ நாங்கள் அவஸ்தைப்படுறோம், ஏதோ சொல்லுவோம். குரு சிஷ்ய பாவம் சார் இது போயிடுச்சு. இப்போ குரு சிஷ்ய பாவம் போய் ஆஃபீஸில் நம்ம கீழே வேலை செய்யணும்னு திட்டமில்லை. அவன் என்ன சொல்கிறான், நான் தப்பு பண்ணேன், கரெக்டு. நீ என்ன பண்ணுற,
நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ வந்து எம்டிக்கு மெயில் அனுப்பு. எம்டி எனக்கு மெயில் அனுப்புவார். நான் என்ன ஆச்சுன்னு எம்டிக்கு மெயில் அனுப்புகிறேன். நீ எம்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்றான். அவனை என்னங்க பண்ணுவீங்க சார்? ஜென்ஸாவது பரவாயில்ல சார், ஆண்களாவது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் வச்சுங்களேன், தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியுது பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம், சரியா, எப்படியும் மேலே இருக்கிறவன் வந்து திட்டுவான்னு திட்ட வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் மனசளவில் இல்லை. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாகவே புத்திசாலி. இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் பாருங்கள், பயங்கர புத்திசாலி. தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு முன்னாடி அவங்களே அழுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? எங்கள் ஆஃபீஸில் அப்படி தான், அதுங்களே அழுவோம். அழுகுறவங்கள யாரும் மேலே போய் திட்ட மாட்டாங்க சார். என் செக்ரட்டரி இருக்குது, எப்போ பாரு தப்பு பண்ணால் அழுவோம். பார்க்கும்போதே தெரியும் ஏதோ பண்ணிடுது போலது. அன்றைக்கி பார்க்குறேன் அழுதுது. சரி தப்பு பண்ணிடுச்சின்னு போய் பார்த்தா அது பண்ண தப்பு எனக்கே மெமோ வர மாதிரி பண்ணிருக்கு. தாங்க முடியல என்னால். கூப்பிட்டேன், இதுனே தான் வந்தது. தட்டால் விட்டான்னு, நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு பேசாமல் வீட்டை கவனிச்சிக்க, வீட்டில் இருமா பேசாமல் பேப்பரை போட்டு ஆச்சா போச்சேன்னு. சார் அது வரையும் சாதாரணமாக அழுதுந்த லேடி, நான் திட்டின உடனே எல்லாம் வச்சு ஓன்னு அழுது, முந்தாணி எடுத்து வாயில் வச்சுன்னு அழுதுன்னா கதவு திறந்து வெளில ஓடுது. வெளியே வந்து பார்க்குறேன், ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா என்ன பண்ணிச்சு சார், அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு சார். அந்த ஆள் இருக்கிறான் 7 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் போலகுது. என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் பம்மிட்டேன். இல்லை சார், ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சார் சொன்னாருன்னு. எனக்கு என்னென்னா, இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மே வலிச்சு விட்டுறது. ஏன்னா நம்ம தனியாக அதனால் அடிக்க முடியாதுங்க. அதனால் சார், ஆனால் அவன் சொன்னான் சார், அவன் கண்ணை பார்த்தேன், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீ யார் திட்டு? ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் இந்த காலத்தில் இல்லையான்னு கவலைப்படக்கூடாது. இந்த காலத்தில் இப்படி இருக்கா, நாளைக்கு இது மாறும், அவ்வளோதான். அதான் வாழ பழகுவது சார். பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தால் ஒரு காலத்தில் சுச்சுவேஷனே வேறு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 20 பேர் கிளம்புவான் படம் எடுக்கிற மாதிரி. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ படிச்சிருக்கிறியான்வான், வேலைக்கு போறியான்வான், சம்பளம் நிறைய வாங்குறியான்வான், அடக்கமாக இருப்பியான்னு கேட்பான். எப்படா இருக்கும்? படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுக்கிட்ட அதையும் கேட்டால் எப்படி? அது அந்த காம்போலேயே வராது. சமைக்க தெரியுமான்வான், டான்ஸ் ஆட தெரியுமான்வான், பாட்டு பாட, எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான். இப்போ மாறி போச்சு. இப்போது கல்யாண பொண்ணு பேசுக்கணும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. நான் ஒரே ஒரு பொண்ணு தான் சார் பார்த்தேன், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கினேன். வேறு சான்ஸே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு தப்பு நான் பண்ணது. பொண்ணு பார்க்க போகும்பொழுது என் தங்கச்சி கல்யாணம் ஆன 2 தங்கச்சியோட புருஷங்க 2 பேரையும் கூட்டி போயிட்டேன். என் மச்சானுங்க மாப்பிள்ளைங்க. அதைப்பா பண்ண தப்பு. போய் பொண்ணு பார்த்தேன், பொண்ணு பிடிச்சிருந்தது, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார். அவர் என்ன பண்ணார், தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணுமான்னாரு. இதெல்லாம் புதுசாக இருக்கே. நான் அப்போயே நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறவன் தான், இருந்தாலும் மேடையில் பேசுறது வேறங்க. இன்னொருத்தர் வீட்டில் போய்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட புதுசாக பேசுறதுனா கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருந்தது. எங்கள் மாப்பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணால், மச்சான் போ போ பேசு போ அவனுங்க. எனக்கு என்னென்னா, போய் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு ஆயிடுச்சு வச்சு, ஏன் பிடிக்கல ஒன்றுன்னு சொல்லிடுச்சுன்னா, இவங்க 2 பேரும் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவான், அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சின்னுவான். அதுக்காகவாது இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவோன்னு நினச்சின்னு பிள்ளையார வேண்டிக்கினே உள்ளே போனேன் சார். ரூம் உள்ளே போனால் கால் மேலே கால் போட்டு சமணம் போட்டு சோஃபாவில் உட்காந்துக்குது சௌகரியமாக. அது அவங்க வீடுங்க. அதனால் எனக்கு உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. நிற்கணுமா, உட்காரணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல, வேர்க்குது ஒரே. அப்புறம் MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டெப்யூட்டி மேனேஜர், டேக் ஹோம் 50,000. அதாவது அவங்க செலவுக்கு அது போதுமா? டேக் ஹோம் 50,000. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்கன்னு. லூசுங்க, நான் ஏற்கனவே ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன். மாதிரி பொண்ணு பார்க்க போகிறாங்க. எப்படியும் இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புத்திசாலிங்க அவனாவது ஃபோன் பண்ணுவான். என்னை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னா சனிக்கிழமை பார்த்து எந்து அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவன் கரெக்டாக அதை சொல்லிட்டு இருக்கிறான். உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொல்லாங்க. அப்புறம் டக்குன்னு சொல்லிச்சு, சார் ஆமாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கான்னு. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்.
ஏன்னா வேறு வழியில் மாறின்னு வருது உலகம். உலகம் மாறின்னு வருது சார். ஒரு காலத்தில் மணமகள் அழைப்பு மணமகன் அழைப்புக்கு 2 பேரும் எங்கேருந்து வருவாங்க? கோயிலேருந்து வருவாங்க, அப்படி தானே? இப்போ இது இல்லை, சலூன்லேருந்து வராங்க. ஆமாங்க, நீங்கள் அதை வந்து பியூட்டி பார்லர்னு சொல்லுவீங்க, ஆக்சுவலாக அது சலூன் தானே. பொண்ணு பியூட்டி பார்லர்லேருந்து வருது, பையன் பியூட்டி பார்லர்லேருந்து மாறி போச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இலக்கியத்துலையும் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் படங்கள்லாம் நம்ம பார்த்த எஸ்.வி. ரங்கராவ் பார்த்த குடும்ப வாழ்க்கையை இப்போ சினிமாவில் கூட கிடையாது சார். காலையில் புருஷனுடைய காலை தொட்டு கும்பிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற தினத்தை ஆரம்பிக்கிற மனைவிகள் இலக்கியங்களில் தான் இருக்காங்க. என் பையன் வந்து என் மெச்சிட்டை எடுத்துகிட்டு சொல்கிறான், இன்னும் 5 நிமிஷத்தில் இருந்ததுன்னா தண்ணி ஊற்ற சொன்னாங்க அம்மான்றான். மாறி போச்சு. மாறி போனது வேறு வழியில், உடைகள் மாறி போச்சு. எல்லாருமே சாரி உடுத்தணும்னு இல்லை. வாழ்க்கையில் எல்லா லேடிஸும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். லேடிஸும் ஓடி போய் ரன்னிங்கில் பஸ் ஏறுறதாயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் மாற்றம் வந்து ஒரு அளவோடு இருக்கணும். ஒரு சாரியே மாட்டாமல் சுடிதாரோ ரைட்டு. இந்த லெக்கின்ஸுன்றது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில சார். அதில் இங்கே இருக்கிற எத்தனை ஆம்பளைங்களுக்கு அது தெரியணும் கூட தெரியல. தாங்க முடியல. சிட்டிலெலாம் குண்டா ஒரு அம்மா சார், அதை போட்டுட்டு 2 பக்கமும் கால் போட்டு ஸ்கூட்டரில் போகுது. பின்னால் போகும்போது நமக்கு பயமாக இருக்குது. நானே அந்த ஹஸ்பண்டுக்கிட்ட, யோ பாத்தியா எதையாவது கிழிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்கூட்டருக்கு போகிற உரையாவது மாட்டின்னு போயா முடியல. இந்த ஆண்கள் சார் வேட்டி கட்டணும். வேட்டி வந்து எல்லோரும் வேட்டி கட்ட முடியாது. நம்ம பஸ்ஸில் போகிறோம், சைக்கிள் ஓட்டுறோம், கஷ்டமாக இருக்கும், பேண்ட்டு போட்டுக்கோ. பர்முடாஸ்ன்னு ஒன்று அது கண்டுபிடிச்சா மாதிரி ஒருத்தன் சார். பர்முடாஸை வீட்டில் போட்டுக்கோ, நீ வீட்டில் எப்படி ஒன்றாலும் இரு. கோயம்புத்தூருக்கு அன்றைக்கி போகிறேங்க, ஒரு 6 அடிக்கு இருக்கிற 50 வயசு ஆள் ட்ரெயினில் ஏறுறான் பர்முடாஸோட. இது என்ன நாகரிகம்? அவன் பர்முடாஸ் போட்டுக்கினே அப்பர் பர்த்துக்கு ஏறுறான் சார். ஒரு அறுவறுப்பா இல்லை இல்லை எதுக்கு அதெல்லாம்? கோயில் மாறி போச்சு சார். கோவிலில் நம்முடைய கோவில்களில் வந்து இல்லை மேள வாத்தியங்கள் இருந்தது, நாதஸ்வர வீசை இருந்தது. ஒன்று பாருங்கள், கோவிலில் இருட்டு இருக்கலாம், கரண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வாத்தியங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மங்கள யுத்த வாத்தியம்னா அதுதான். இப்போ அதையும் தூக்கிட்டான். பக்குன்னு ஆயிடுச்சு சார். அன்னைக்கு பெருமாள்கிட்ட மிஷின் ஒன்று மோட்ரு ஒன்று போட்டான் சார். எதுக்கு அது? பயமுத்துறா மாதிரி அமைதியாக வேண்டவே முடியாது. பார்த்துக்கிறீங்களா அந்த மேலம் போட்டால் ஹை ஸ்பீடு டொன்னு. அன்றைக்கி பார்க்குறேன் 3வது தெருவில் ஒரு அம்மன் கோயிலில் திடீர்னு நைட்டு ஏதோ ஷார்ட் சர்டிஃபிகேட்டில் அதுவே அடிக்குது. கதவு எப்படி திறக்குதுன்னு தெரியல. ஜனங்கள்லாம் ஓடி போய் வாசலில் நிற்கிது, தானே அடிக்குது உள்ள அர்த்தசாம பூஜை மாதிரி. ஒருத்தர் சொல்கிறான், டேய் தர்மகர்த்தா கூட்டினாடா, அவர் தான் பூட்டை கரெக்டாக உடைப்பாருன்னா. டேய் தர்மகர்த்தா பூட்டை திறப்பாடுறான்னு எப்போவுமே அவர் உடைக்கிறது தான் கேட்கலாம். இல்லை எல்லாம் மாறி போச்சுங்க, எல்லாம் மாறி போச்சு. ஓதுவார் இருந்தாங்க, அதுவும் போயிடுச்சு. எதுவுமே மாறி போச்சு. கோயிலை சுத்தமாக வச்சுருக்கோமா சார்? நம்ம உலகத்திலேயே இவ்வளோ விளம்பரம் இருக்கிறது நம்ம இந்துக்கள் கோயிலில் தான். ஏதாவது ஒரு கோயில் உள்ள போய் இந்த மாதிரி சார், கோவில் உள்ள கடவுளை மனசுலே நினச்ச நாட்கள் போய், கோயிலில் போய் நினச்ச நாட்கள் போய், இப்போ கோயிலுக்கு போகிறதே ஏதோ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. கோயிலில் அவ்வளோ போர்டு சார், தயவு செய்து வரிசையில் இருக்கவும். இப்படி ஒரு கோயில் உள்ளே இருந்ததுன்னா நம்ம எந்த கதியில் இருக்கோன்னு பாருங்கள். தயவு செய்து அகல் விளக்கை மேடையில் வைக்கவும், அப்படி ஒரு போர்டு. ஏன்னா 5 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சார், இவன் சாமிக்கே சூடு வைக்கிற மாதிரி கிட்ட எடுத்து போகிறான். மேடையில் வை. தயவு செய்து வரிசையில் இருக்கவும், இப்படி ஒரு போர்டு. லுங்கி அணிந்து கொண்டு கோயிலுக்கு வர வேண்டாம், இப்படி ஒரு போர்டு. இதெல்லாம் போர்டு போட்டால் தெரியணும். எங்கேயுமே அப்படி தான் சார். 50 ரூபா கொடுத்து திருப்பதிக்கு போய் க்யூவில் நின்றுக்கிறேன் சார். பெருமாள் ஸ்லோகம் சொல்லிக்கினே போகிறேன். அங்கே கல்வெட்டு, கல்வெட்டு படிக்க வேணாம், ஏன்னா அவ்வளோ புத்தால்தானம் இல்லை. தெலுங்கில் நாயக்கருடைய கல்வெட்டு, தமிழுடைய கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டுடைய இடைவெளியில் ஈயம் பூசி வச்சிருக்கு. சில இடங்களில் ஈயம் பிச்சுட்டு வந்திருக்கு. அதில் இவன் விசிட்டிங் கார்டு சொல்லிவிட்டு வரான். நம்ம ஆளு மார்க்கெட்டிங் பண்ணுறான் நான் திருப்பதியில். எதை எங்கே கிறுக்கிறதுனே தெரியல. கோவில் புனிதம்னே நமக்கு தெரியல, எல்லாம் போயிடுச்சு. க்யூவில் நின்றுனே போகிறான் சார். ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போகிறான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. டேய், அதை நீ ஜெயந்திக்கிட்ட சொல்லு, இல்லையா உள்ளே போய் பெருமாள்கிட்ட சொல்லு. அவன் எழுதிட்டு போயிட்டான்.
அது வரையும் ஸ்லோகம் சொல்லின்னு போனேன் நான். அதை பார்த்தோன்னே எம்ஏ படிக்கும்போது இப்படி தானே ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு நம்ம கிளாஸில் இருந்தது, நம்ம கூட இதையே தானே சொன்னோம், மூஞ்சிக்கெலாம் அது கேடான்னு நினச்சாலேன்னு பெருமாளை விட்டேன் கையில். ஜெயந்தியே 2 நிமிஷம் நின்றுதான். பின்னால் என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் வேடிக்கை தான் போ அப்படின்னா. நாகரிக மாற்றம் இருக்கலாம், ஆனால் அது ஒரு அளவுக்கு வாழ பழகுவோம்னா எல்லாத்தையும் மாற்றிடுறதில்ல. வாழ பழகுவது